எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பச்சை வேர்க்கடலை புளிக்குழம்பு. இந்த குழம்பு நான் காய்கறிலாம் இல்லைன்னா நான் இதை அடிக்கடி செய்வேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. பச்சை வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்து உரிச்சு போட்டு செய்யலாம். இந்த பச்சையாக கிடைக்கலைன்னா நம்ம கடையிலேயே விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் இந்த குழம்பு செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா செவக்க வதங்கணும். இப்போ ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம்ல அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா வடிகட்டி அது குழம்போட நம்ம அந்த புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லமும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இந்த குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் அடிமையாக ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.